வணக்கம். ஃபைனலி அந்த நாள் வந்துடுச்சு. பல மாதங்களாக ஏகே 64 எப்போது என்று காத்திருந்த ரசிகர்களுக்கு செம்ம மாஸ் அப்டேட். இனி ஏகே 64 இல்லை. அஜித் குமாரின் அடுத்த படத்தின் அதிகாரப்பூர்வ டைட்டில் டேர் டிவில். இந்த படத்தை குட் பேட் அக்லி வெற்றிக்கு பிறகு மீண்டும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குகிறார். இந்த அறிவிப்பில் ரசிகர்களை இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்திய மற்றொரு விஷயம், முதல் முறையாக ஷாலினி அஜித் குமார் தனது பிரேவ் ஹார்ட்ஸ் புரொடக்ஷன் நிறுவனத்தின் மூலம் இந்த படத்தை தயாரிக்கிறார். அதாவது இது ஒரு புதிய படம் மட்டுமல்ல, அஜித் சார் குடும்பத்தின் புதிய சினிமா பயணத்தின் தொடக்கமும் கூட. மேலும் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த இன்னொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. இந்த படத்திற்கு இசையமைப்பாளராக அனிருத் ரவிச்சந்தர் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளார். வேதாளம், விவேகம் படங்களுக்கு பிறகு மீண்டும் அஜித் அனிருத் கூட்டணி இணைவது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. மேலும் இந்த அறிவிப்பு அஜித் குமாரின் 30 ஆண்டு கால திரைப்பயணத்தை கொண்டாடும் வகையிலும் வெளியாகியுள்ளது. டைட்டில் போஸ்டரை பார்த்த ரசிகர்கள், இதுதான் ஏகேவின் அடுத்த லெவல் கம்பேக், தலை திரும்பி வந்துட்டாரு என்று சமூக வலைதளங்களில் கொண்டாடி வருகிறார்கள். தற்போது கதைக்களம், நடிகர் பட்டியல், படப்பிடிப்பு தொடக்க தேதி மற்றும் வெளியீட்டு தேதி போன்ற தகவல்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த அதிகாரப்பூர்வ அப்டேட் மட்டுமே ரசிகர்களின் கொண்டாட்டத்தை தொடங்க வைத்துவிட்டது. ஏகே ரசிகர்களே, டேர் டிவில டைட்டில உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல இன்னொரு சாதனை படைக்குமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் ஏகேவின் அனைத்து அப்டேட்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏகே ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் நவ்.